ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சேனல். நீங்கள் பார்த்துருக்குது மேடெக் தமிழ். நான் உங்கள் மேடி. இன்றைக்கி இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு OS அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு எனக்கு வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே அப்டேட் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் வந்து பக் தான் இது எப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை காய்ஸ், எல்லாருக்குமே இந்த பக் வந்து இருக்குது. சில மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, பட் எல்லா மொபைல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் வந்து இந்த மாதிரி ஒரு பக் வந்து இருக்குது. இது ஏன் வந்து வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கூகுளோட ஆண்ட்ராய்டு தான். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு OS வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க சைட்லேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டாபிக் போகிறதுனோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோ டாபிக்கு போகலாம். ஓகே, நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் தான் போய் ஆப்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்பும் வந்து அப்டேட் ஆகிட்ருக்கோம். பட் இந்த 2 ஆப் மட்டும் பார்த்திங்கன்னா அது அப்டேட் ஆகிருக்காது. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸும் வந்து அப்டேட் பண்ணேன் இப்போ தான். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஆப்ஸ் வந்து அப்டேட் ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் வந்து புது பக். இது நான் என்ன தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஆகலை. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் வந்து பக் இல்லது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அவங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல் தான் வந்து இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு 9ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட OS நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸும் வந்து நம்மளோட மொபைலில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுளோடது தான் ப்ரீ இன்ஸ்டால் தான் வந்து வரும். இது அதே மாதிரி ஆண்ட்ராய்டோட OS வந்து பார்த்திங்கன்னா யார் டிசைன் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் தான். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக் மாதிரி அவங்ககிட்ட வந்து ஆகிட்டு இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துலாம். உங்களோட மொபைலோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா Realme 3 Pro. ஓப்போவோடதும் இதுவும் பார்த்திங்கன்னா சேம் OS தான். இதில் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்து இருக்கும் செட்டிங்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். உங்களோட மொபைலில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கூகுளில். அப்படியே யூடியூப்லேயும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதுக்கு வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்து பார்த்துங்க. உங்களோட சர்ச் பார்லேருந்து வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் டைப் பண்ணிங்க. ஆப்ஸ் வந்து டைப் பண்ணி வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆப் லிஸ்ட் வந்து இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் இன்ஸ்டால் இருக்க எல்லா ஆப்ஸ் அதில் வந்து காமிக்கும். சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து காமிக்காது. அதுக்கு என்ன வந்து பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 டாட்ஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வந்து டேப் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் வந்து இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிச்சிடும். சிஸ்டமில் இருக்கிற ஆப்ஸ்லாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து காமிக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் வந்து காமிச்சிருந்து இப்போ சிஸ்டமோட ஆப்ஸும் சேர்த்து இப்போ வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப்யூன்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப்யூ ஃபஸ்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ளே சர்வீஸ் அது எங்கே இருக்குன்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுளோட ப்ளே சர்வீஸ் வந்து இருக்கும். இருங்க வெயிட் பண்ணுங்கள், வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ளே சர்வீஸ் வந்து எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மேனேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்து கிளியர் ஆல் டேட்டான்னு வந்து கொடுத்துருங்க. டெலிட் ஆப் டேட்டா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ளே சர்வீஸோட டேட்டாவை இப்போ வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ளே ஸ்டோரோட டேட்டா வந்து கிளியர் பண்ணணும். கூகுளோட ப்ளே ஸ்டோர் டேட்டா பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் கிளிக் பண்ணி இதில் கிளியர் டேட்டா தான் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரேஜோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆப்ஸோட ஸ்டோரேஜோட டேட்டா வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப்யூ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்பு. செகண்ட் ஆப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட ப்ளே சர்வீஸ். தேர்ட் ஆப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுளோட ப்ளே ஸ்டோர். இந்த 3 ஆப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். லேக் ஆகிற மாதிரி ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரோட டேட்டா ஃப்ளோ வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அந்த க்ரோம் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ க்ரோம் வந்து டைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கூகுள் க்ரோம் வந்து வந்துச்சு. இது ஜஸ்ட் அந்த அப்டேட் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் வந்து ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகலை. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணேன். அதில் போய்ட்டு வந்து அப்டேட் ஆல்னு வந்து கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி வந்து வரணும் அதே வாட்டி வந்து விட்டுறாதீங்க. அகைன் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆகுது பாருங்கள். இங்கே வந்து டவுன்லோட் உங்களுக்கு வந்து காமிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள எதனா செட்டிங்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் தான் வந்து இருக்குது. பட் டவுன்லோட் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேப்பில் வந்து அப்டேட் வந்து ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 இடத்துல வந்து மாற்றி நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஆகலைன்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு நீங்கள் வந்து
மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் போய்ட்டு அப்டேட் வந்து கொடுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும். இது உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காமிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகுது, வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் தான் வந்து காமிக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டவுன்லோட் தான் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆன பிறகு அப்படியே வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் குரோமோட டேட்டா தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் தான் வந்து இருக்குது. கூகுள் குரோமோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிருக்காங்க. டேட்டா மேலே டவுன்லோட் ஆகுது, உள்ள ஏபிக்கு அப்டேட் பண்ணுறது மட்டும் இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த டவுன்லோட் ப்ராசஸ் வந்து முடிய போது இப்போ உங்களுக்கு வந்து லைவ் வந்து காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் குரோம் வந்து டவுன்லோட் ஆகுது. இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆகுது. 6.8 MB வந்து டவுன்லோட் ஆகுது. உள்ளே இருந்து இப்போ இவ்வளோ நேரம் டவுன்லோட் ஆகிட்டு என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா ஆப்போட டேட்டா தான் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கண்ணு தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து அப்டேட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம் அகைன் இந்த மெத்தடே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாற்றி வந்து அப்டேட் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூகுள் குரோம் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த 2 ஆப்ஸ் வந்து அப்டேட் ஆனதாங்க. ஆண்ட்ராய்டோட சிஸ்டம் வெப்யூ வந்து அப்டேட் ஆனதான் உங்களுக்கு வந்து கூகுள் குரோம் வந்து அப்டேட் ஆகும். மேபி உங்களுக்கு வந்து 99% வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெப் சிஸ்டம் வெப்யூ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். அதில் 2த்தையும் வந்து அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அதனால் 2த்தையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப்யூவும் அதுக்கப்புறம் கூகுள் குரோமோட 2 அப்டேட்டோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் கூகுள் குரோம். அதனால் அப்டேட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, see next video, goodbye. நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க.